அது சரிப்பா. எந்த நேரத்துல நீங்க இருக்கிறது வெளில தெரிஞ்சு நாம 2 பேரும் மாட்டிப்போமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அன்னைக்கு ரம்யம்மா வந்தாங்க, நிக்கிற ஆயிப்போச்சு. நல்ல வேலை அவங்க கண்ணில் நீ படல. என் கஷ்டம் எனக்கு தானப்பா தெரியும். அவ்வளோ ஏன் இந்த வீட்டு வேலைக்காரி இந்த ரூமுக்குள்ள வராம இருக்கிறதுக்கு எவ்வளவு போராடுறது தெரியுமா? உனக்கு என்ன அபிராமிமா கண்ணில் பட்டு என்னைக்கு நம்ம 2 பேர் கதையும் கந்தலா போதும். கடவுளுக்கு தான் வெளிச்சம். இந்த பார், மனுஷனுக்கு தேவையில்லாத பயம். நீ இப்படி பயந்துகிட்டே இருந்தியானாக்கா வாழவே முடியாது. நீ இப்படி நடுங்கிக்கிட்டு இருந்தியானா என்னையும் காட்டி கொடுத்துருவ போல இருக்க. இப்படி பயந்தாங்குள்ளே இருந்தியானா நீ கடைசி வரைக்கும் வேலைக்காரனா தான் இருக்கணும். சரிதான், நான் இங்க நிம்மதியா இருக்குது உனக்கு பிடிக்கல போல் இருக்கு. டே, இது ஒரு வாழ்க்கையாடா. நான் சொல்றதை கேளு, எனக்கு ஒரு உதவி பண்ணு. என்ன? உனக்கு பதில் நான் ஜெயிலுக்கு போனோமா? நான் சொல்றதை கேளுடா. எனக்கு மட்டும் நீ உதவி செஞ்சா இங்க நீ வாங்குற 1 மாசத்து சம்பளத்தை 12 பெருக்கி 1 வருஷத்து சம்பளத்தை ஒன்னா தரேன்டா. என் வீக்னஸ் முடிச்சுட்டியே கோவிந்தா. மாட்டோம்னு வச்சுக்க, நம்ம 2 பேரும் கூண்டோட கைலாசம்தான். தபார், நான் சொல்றபடி கேளு. உன் குடும்பமும் கஷ்டப்படுது, என் குடும்பமும் கஷ்டப்படுது. கையில பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? நான் பணத்தை கொடுக்குறேன், நேரா போய் உன் வீட்டுல கொடுத்துட்டு என் வீட்லயும் கொடுத்துட்டு வா. ஏய், உன் வீட்டுல கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் என் வீட்டுக்கு நான் எப்படி போறது? நேரா ஜெயில் தான். அந்த யோசனை மறந்துட்டேன்ப்பா. பணமா கொடுக்க வேண்டாம். நம்ம அண்ணாச்சி மளிகை கடையில 6 மாசத்துக்கு தேவையான மளிகை எங்க வீட்டுல கொடுக்க சொல்லும். அப்படி யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்க, கடனா கொடுத்துதான் சொல்ல சொல்லு. டே நல்லா, என்ன பெருசா யோசனை பண்ற? இல்ல கோவிந்தா, முதல்ல லீவ் கொடுக்கணுமே. நீதான் பிரமாதமா நடிப்பில்ல, அந்த மாதிரி நடிக்க வேண்டியது தானே. முழுக்க நினைஞ்சாச்சு, முக்கால் இருக்குங்கிறியா? நீ என்ன பண்றன்னா சொல்லு. நம்ம அண்ணாச்சி கிட்ட அவங்க கடை போன் நம்பர் கேட்டு வாங்கி வந்துரு. சரி. நல்லா என்ன? இந்த இத உங்க வீட்டுக்கு வச்சுக்க, இத எங்க வீட்டுக்கு வச்சுக்க. அப்புறம் இந்த டேப் ரெக்கார்டு ரொம்ப மக்கர் பண்ணுதுடா, சவுண்ட் எல்லாம் வெளியே கேக்குது. அதனால நீ என்ன பண்றன்னா ஒரு வாக்மான் ஒன்று நல்லதா பார்த்து வாங்கிக்க. அப்புறம் பழைய எம்ஜிஆர் சிவாஜி பாடல்கள் கேசட்டு ஒரு 4 வாங்கிக்க. சரி. அதே மாதிரி இந்த செல்போன் வாங்குறது எப்படிங்கிறத விசாரிச்சுக்கிட்டு வா. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வாங்கக்கூடாது பாரு. கரெக்ட். அதனால தான் சொல்றேன். பசி எடுக்குது, அதனால கொஞ்சம் சீக்கிரமா சாப்பாடு எடுத்துன்னு வாங்க. சொல்லிட்டே இல்ல, கொண்டாம இருப்பேனா? அடே போயிட்டானே. இந்த பாத்ரூமும் ஒரே நாத்து அடிக்குது. கொஞ்சம் பெனால் வாங்கிட்டு வர சொல்லலான்னு பார்த்தேன். சரி, எப்படி இப்ப சாப்பாடு எடுத்துன்னு வர போறான்ல, அப்ப சொல்லிக்கும். என்னங்க என்ன எதிர்க்க உட்கார வச்சுட்டு வாசலே பார்த்துட்டு இருக்கீங்க? ஏதோ விஐபி வரதாவும் அவங்கள எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதாவும் சொன்னீங்க, என்னாச்சு? நானும் அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான ஆள் அவங்க. உங்க பில்டப்லாம் ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஆனா என்ன, விஐபி தான் காணோம். வந்துருவாங்க. இவ எதுக்கு இங்க நிக்கிறா? எங்க போறா இவ?
வந்துட்டாங்க. ஹாய்க்கா. ஹாய் உமா. ஷியாம், இவங்க தான் நான் சொன்ன விஐபி. நல்லா இருக்கும் உமா. என் தம்பிக்கு என்ன அறிமுகப்படுத்துறியா? என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான். ஷாம் ஒன்னும் பேச முடியாம தவிக்கிறான் இல்ல ஷாம்? எப்படி இருக்க ஷாம்? நீ என் கூட பேசலனாலும் பரவாயில்ல, ஆனா உமாவோட அப்பா உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. அத நீ காப்பாத்தியே ஆகணும். இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகி நீ ஒரு தனி மனுஷனா வளரணும். அதுக்கு ஏன் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். உன்னை யாரும் கட்டாயப்படுத்தல, பண்ணவும் முடியாது. உன் மனசுக்கு பிடிச்சத செய். என் கூட பிறக்காத தம்பி நீ உன் சொந்த கால்ல நின்னா எனக்கு சந்தோஷம். லக்ஷ்மணன் சார் நம்பிக்கையை நீ காப்பாத்தணும். என்ன அப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க? உங்க பேரை முதல்ல சொன்னதே இவங்க தான். ஷியாம் நல்லவன், பாசம் அதிகம் உள்ளவன்னு சொன்னாங்க. உங்க அக்கா மேல பாசம் இருக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா ஷியாம் பெரிய மனுஷனா ஆகணும்னு ஆசைப்பட்டு எங்க அப்பா கிட்ட பேசினதே இவங்க தான். உமா, இப்ப அது முக்கியம் இல்ல. யார் என்ன சொன்னாலும் சொல்றது என்னன்னு தான் பார்க்கணும். ஷாம், உன் திறமைக்கும் ஸ்மார்ட்னஸ்க்கும் நீ நல்லா வருவ. நான் உன்கிட்ட கேட்டுக்கிறது ஒண்ணுதான் ஷாம். என் ஹஸ்பண்ட் மனசை நோகுற மாதிரி நீ நடந்துக்காத. உன் அக்கா வேலை ரொம்ப பாதிக்கப்பட்டவர் அவரு. அதுக்காக மனசுக்குள்ளேயே நாளுக்கு நாள் புழுங்கி போறாரு. உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு அவருக்கு என் மேல கோவம். அக்கா மாதிரி தம்பி இல்லைன்னு நான் நம்பிக்கையோட இருக்கேன். நீயும் என் நம்பிக்கைய அவர் முன்னாடி பொய்யாக்கிடாத. உமா வேலை உனக்கு கிடைச்ச நல்ல சந்தர்ப்பத்தை நல்லபடியா பயன்படுத்திக்கோ. உமா அப்பா கிட்ட எளிமைய கத்துக்கோ. உமா கிட்ட அன்ப கத்துக்கோ, நட்ப கத்துக்கோ. என் ஆசையெல்லாம் நீ ஊர் மெச்சுற மாதிரி வாழணும். என்னோட ஆசையை நீ நிறைவேற்றுவேன்னு நம்புறேன். நலான், இத வந்துட்டேம்மா. டிஃபன் கொண்டா. இத கொண்டு வரேம்மா. சாம்பாராவது ஊத்துறியா? என்ன ஆச்சு? என்னன்னு சொல்லி தொலைய. வேண்டாம்மா, நீங்க சாப்பிடுங்க. இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொன்னா நீங்க கோச்சுப்பீங்க, என்ன வேலையை விட்டு எடுத்துருவீங்கம்மா. இப்ப நீ சொல்லனாதான் இப்ப நீ சொன்னதெல்லாம் நடக்கும். அம்மா, அம்மா. என்ன அம்மா? என் அம்மாவுக்கு. உன் அம்மாவுக்கு வயசு 77. அத சொல்றதுக்கு தான் நீ இப்படி அழுதிய?
இல்லம்மா, அம்மாவுக்கு உடம்பு சீரியஸா இருக்குன்னு போன் வந்ததும்மா. அப்படியா? ஆமாம்மா. ஏன் இது வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல? சொன்னா போனா திரும்பி வராதேன்னு சொல்லுவீங்க. அம்மா, உங்களை விட்டா எனக்கு வேற யாருமா இருக்காங்க? சரி, என்னவா அம்மாவுக்கு? போனாதாம்மா தெரியும். அம்மாவுக்கு சீரியஸ்னா யாராவது போக வேணாம்னு சொல்லுவாங்களா? போ, போய் காசை கொடுத்துட்டு அம்மாவை வைத்தியம் பார்க்க சொல்லு. காசு கொடுக்கதாம்மா போறேன். என்னது? இல்லம்மா, என் சம்பளத்தை உங்கள்ட்ட அட்வான்ஸா வாங்கி அந்த காசு கொண்டு கொடுக்க போறேன்னு சொன்னேம்மா. பணம் தரேன், நைட்டு ட்ரெயின்ல போ. போயிட்டு சீக்கிரமே வந்துடுறேம்மா. ம். நான் சொன்ன மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் லோட் பண்ணிக்கது. அண்ணே, நான் அப்புறம் பேசுறேன். கார்த்திக், ரோஹிணி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. கார்த்திக் வந்திருக்கா. வாங்க. என்ன கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது? ஆமாண்டா, ஏன் கோவமா இருக்க? என்ன பண்றது நீ? சோகமும் கோவமும் மட்டும் தான் எனக்கு வருது. சந்தோஷம் தான் லைஃப்ல இல்லாம போச்சே. என்னடா ஆச்சு? நாம பட்ட கஷ்டம் போதாதுன்னு லக்ஷ்மண் சார் குடும்பத்துக்கும் கஷ்டம் வர மாதிரி சாந்தி நடந்துக்கிறாளே. என்ன சாந்தி மத்தவங்களுக்கு கஷ்டம் தராளா? என்ன சொல்றீங்க? பின்ன நீ ஷாம் நேரா வீட்டுக்குள்ள வரான், வந்து உமாவை பார்த்து பேசி கூட்டிட்டு போறான். அப்பாவும் ஷாம வீட்டுக்குள்ள கூட்டு பேசுறாரு. ஏன்பா அவளை கூட்டு பேசுறீங்கன்னு கேட்டா எல்லாம் சாந்தியோட ஐடியாங்கிறாரு. சாந்தி அப்படி சொல்லியிருந்தாள்னா அதுல நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என்ன நீ நமக்கு துரோகம் பண்ண அந்த அபிராமியோட தம்பி கிட்ட இவளுக்கு என்ன நீ பாச வேண்டியிருக்கு? அக்கா விஷம், தம்பி மட்டும் அமிர்தமா? அப்பாவுக்கு உதவி பண்ணவர் அந்த லக்ஷ்மண் சார், அவரோட பொண்ண ஷாம் கூட பார்ட்னர் ஆக்க போறாளா? இவளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? கூல் டவுன் கார்த்திக், பொறுமையா இரு. சாந்தி கிட்ட நான் பேசிக்கிறேன். இல்ல என்ன அபிராமி நம்பி நம்ம ஏமாந்ததெல்லாம் போதாதா? இப்ப அந்த ஷாம் அந்த நல்ல வீட்டுக்குள்ள அனுப்பி அந்த குடும்பத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டாளா? நாளைக்கே ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா யாருன்னு பொறுப்பேத்துக்குவா? இங்க பாருங்க, நீ சாந்திக்கு எதுக்கு நீ இந்த மாதிரி வேண்டாத வேலை எல்லாம் அவகிட்ட சொல்லுவீங்க. ஷாம் வீட்டுக்குள்ள வர்றதோ பேசுறதோ எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு. அபிராமி ஏதோ நாடகத்தோட தானே செயல்பட்டு இருக்கா, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா உங்க யாருக்குமே அது தெரியல. இவ்வளவு நீ நானும் சாந்தியை பிரியறதுக்கு காரணம் அந்த அபிராமி தான். இவ்வளவு நாள் ஆகி எங்களால சேர முடியல. பட்டுமா அவளுக்கு புத்தி வரல? கார்த்திக், நீ சொல்றதுலயே அர்த்தம் இருக்கு. என்னையும் ரோஹிணியை சேர்த்து வைக்க போராடிதான் சாந்திக்கே பிரச்சனை வந்தது. சாந்தி எப்படிப்பட்ட பொண்ணுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இப்ப ஷியாமுக்கும் உமாவுக்கும் ஹெல்ப் பண்றேன்னு போய் இன்னொரு பிரச்சனையில மாட்டிக்க கூடாதுதான். நான் சொல்றேன்டா, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. சரிண்ணா, அதை சொல்லிட்டு போலாம் தான் நான் வந்தேன். அனி, தயவு செஞ்சு அவளுக்கு புத்தி சொல்லுங்க. நான் வரேன். இருங்க, இதை சாப்பிட்டு போலாம். ஆமாண்டா. இல்ல நீ இன்னொரு நாள் வரேன். வரேங்க. என்னங்க இது? சாந்தி நல்ல நோக்கத்தோட செஞ்சாலும் பிரச்சனை வேற விதமா வந்துடுச்சு. இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உங்க தம்பி டென்ஷன் ஆகிறத பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கு இடையே இருக்கிற பிரிவு இன்னும் அதிகமாயிடும் போல் இருக்கே. அதுல ரோஹிணி, உன்னையும் என்னையை விட அந்த அபிராமியால அதிகமா பாதிக்கப்பட்டவன் அவன் தான். அந்த ஆத்திரத்தை தான் அப்படி பேசிட்டு இருக்கான். உண்மையிலேயே சாந்தி மேல அவனுக்கு எந்த கோபமும் இல்ல. தம் மனைவிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு ஆதங்கம். நம்மள சேர்த்து வச்சவங்கள கண்டிப்பா நாமளும் சேர்த்து வைக்கணுங்க. நீங்க சாந்தி கிட்ட பேசுங்க. சரிம்மா, நம்ம ரெண்டு பேரும் போய் பேசுவோம். அதான் போன் கதறது இல்ல, வந்து எட. ஹலோ. அம்மா, என்னப்பா கௌதம்? ஏம்மா அப்பா இருக்காரா? ஒன்றும் இல்லைம்மா,
டிராவல்ஸில் கார் புக் பண்ணி கோவில் போகிறதுக்காக வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடும். நீங்கள் அந்த வண்டியில் கிளம்புறீங்க. இப்போ கிளம்புனாதான் திருக்கருக்காவூர் கோவிலுக்கு சாயந்தரத்துக்குள்ளே போய் சேர முடியும். ஏன்பா நம்மகிட்ட இல்லாத காரா? ஏன் வாடகைக்கு எடுக்கணும்? இங்க இருக்கிற காரை எடுத்துக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லையா? அம்மா, அப்பாவுடையது எதுவும் எனக்கு வேணாமா? சரிப்பா, நான் வரேன். எங்கடி போற? போகும்போது எங்க போறேன்னு கேக்குறீங்களே? பின்ன சாவகாசமா போயிட்டு வந்த பிறகு எங்கடி போயிருந்தேன்னு கேட்க சொல்றியா? திருக்கரகாவூருக்கு நானும் என் பிள்ளை மருமக எல்லாரும் போறோம். கௌதம் டிராவல்ஸ் வண்டி அனுப்பிச்சிருக்கான். ஐசி, அப்பனோட கார் வேணாம், ஆனா அப்பனோட இனிஷியல் மட்டும் வேணுமாக்கா? இப்பெல்லாம் அம்மாவோட இனிஷியல் கூட வச்சுக்கலாம். ஆ, பரவாயில்லையே, உங்களுக்கு அந்த அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வளர்ந்துருச்சா? என்னையே எதிர்த்து பேசுற? என்ன உங்களை கைய பிடிக்கிறேன்னு நினைச்சீங்களா? உங்க கைய பிடிச்ச பாவத்துக்கு வேற என்ன பண்றது? இப்ப நான் கோயிலுக்கு போறது கூட உங்களுக்கு நல்ல புத்தி வரணுங்கிறதுக்காக தான். ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க. வீட்டுல பொண்டாட்டி இருந்தா அவளோட அருமை தெரியாது. அவ போயிட்டா வெந்நீர் போடுறதுக்கு கூட ஆம்பளைங்க அலையணும். கோயிலுக்கு உங்களை எப்படியாவது கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க வேண்டாங்க. ஏன்னா கோயிலோட புனிதம் கூட கெட்டு போயிடும். உங்களை கடவுள் திருத்த முடியாது, காலம்தான் திருத்தணும்.